ராதே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையில இருந்து நாம் எல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு பார்பர் இருந்தாலாம். அந்த பார்பர் ஒரு சலூன் வச்சிருந்தார். ஒரு நாள் பாபு தாத்தான்னு ஒரு தாத்தா பார்பர் கிட்ட முடி வெட்ட வந்திருந்தார். பார்பர் முடி வெட்டிட்டு இருக்கும்போது பேச ஆரம்பிச்சார். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பார்பர் சொன்னார், இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு. அது பாபு தாத்தா சொன்னார், ஏன் அப்படி சொல்ற? அதுக்கு பார்பர் சொன்னார், நீங்களே வெளியில போய் பாருங்க, எவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட்ல இறந்து போறாங்க, சில பேரெல்லாம் வியாதியில கஷ்டப்படுறாங்க, சில பேரெல்லாம் பணம் காசு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, சில குழந்தைகள்லாம் அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இந்த உலகத்தில் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? அதனால தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு. இதை கேட்ட அந்த பாபு தாத்தா ஒன்றுமே பேசலை, மௌனமாக இருந்தார், யோசிச்சார். அதுக்குள்ள அந்த பார்பர் அவரோட முடியை வெட்டி முடிச்சுட்டார். பாபு தாத்தா பணம் எல்லாம் கொடுத்துட்டு வெளியில வரும்போது ஒரு பிச்சைக்காரன் பெரிய முடி வளர்த்திட்டு பெரிய தாடி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்தார். அப்புறம் திரும்பி சலூனுக்குள்ள போய் பார்பர் கிட்ட பேசினார். இந்த உலகத்துல பார்பர்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு. அதுக்கு பார்பர் சொன்னார், நான் தான் பார்பர், நான் இப்பதான் உங்களுக்கு முடி வெட்டி விட்டேன். அதை கேட்ட அந்த பாபு தாத்தா, இங்க வா, அந்த பிச்சைக்காரனை பாரு. இந்த உலகத்துல பார்பர்னு ஒருத்தர் இருந்தா இந்த மாதிரி பெரிய முடி வளர்த்திட்டு பெரிய தாடி வளர்த்திட்டு யாராவது இருப்பாளா? அதுக்கு பார்பர் சொன்னார், அவன் எங்கேயோ நின்றுட்டு இருக்கான், அவன் என்கிட்ட வந்தாதான் நான் அவனுக்கு முடி வெட்டி விட முடியும், நான் அவனை இழுத்து பிடிச்சா முடி வெட்டி விட முடியும். இதை கேட்ட அந்த தாத்தா சிரிச்சுட்டே சொன்னார், அதே மாதிரி தான் நம்ம கடவுள் மேலே பக்தி, நம்பிக்கை, பாசம் வச்சாதான் கடவுள் நம்ம கூட இருப்பார். இதை கேட்ட அந்த பார்பர் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்க போகிறோம் தெரியுமா? இல்லை, ரெண்டு நல்ல விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், கடவுள் நம்பிக்கை உள்ள பாபு தாத்தா கடவுளே இல்லைன்னு சொல்லும்போது பார்பர் சொல்லும்போது கூட மௌனமாக இருந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்ல கருத்துக்கு மாறா ஒரு சிலர் அவங்க கருத்தை அடித்து பேசும்போது நம்ம யோசிக்காம பேச ஆரம்பித்தோம்னா அது நிறைய வாக்குவாதத்துக்கு கொண்டு போய் விட்டு பிரச்சனையில் முடியும். அதனால் நம்ம பாபு தாத்தா மாதிரி யோசிச்சு கடைசியில் நல்ல பதிலை சொல்லணும். அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம கடவுள் மேலே நிபந்தனையற்ற நம்பிக்கையும் அளவு கடந்த பக்தியும் பாசமும் வைக்கணும். எப்படி நம்ம அம்மா நம்மளை அடித்தாலும் நம்ம அவங்களோட காலை கட்டிகிட்டே தான் அழுவோம், அதே மாதிரி தான் நம்ம பெருமாள் கிட்ட அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சா பெருமாள் நம்ம கூடயே இருப்பார். பெருமாள் நம்ம கூடயே இருக்கிறத நம்ம நிச்சயமா உணர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உணர்ந்திருக்கேன். அப்ப நீங்க? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.